ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன அனிமேஷன் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ என்னென்ன தேவைன்றது முதல்ல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ரேம் எடுத்துப்போம், லைக் 1280 இந்த சைஸில் ஒரு ஃப்ரேம். ஓகே, இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு இல்லஸ்ட்ரேட் ஃபைல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ Ctrl+Shift+K காப்பி பண்ணியாச்சு. ஓகே, பேஸ்ட் பண்ணிடலாம். இப்படி தென் டெக்ஸ்ட் ரெடி பண்ணிப்போம். சேனல் யூடியூப் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, இதுக்கு சைஸ் மாற்றிக்கலாம். முதல்ல 96 ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ வி கோ வித் 64. அதுவே கரெக்டாக 64னா இது 40 32. இது வந்து 48 வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை க்ரோ பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபைனலாக இப்படி தான் இருக்குது ஒரு ஸ்க்ரீனு. வேணால் பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம். ஸோ லீனியர் வச்சுக்கலாமா, இல்லை ஓகே இது போதும். ஸோ இதுதான் நமக்கு ஃபைனலாக பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி அனிமேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது 1 by 1 மேலேருந்து கீழே வந்து ஒரு லைனாக வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணலாம். ஸோ இதுக்கு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மாஸ்க் பண்ணணும். ஸோ ரெக்டாங்கிள் எடுத்து இப்படி ப்ளேஸ் பண்ணி சென்டர் பேக் கொடுத்துட்டு வேர்டு தென் அந்த ரெக்டாங்கிள் எடுத்து கிளிக் பண்ணி மாஸ்க் கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி சென்டர் பேக் ஆர் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சாரி மாஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு வந்து சென்டர் பேக் கொடுத்துட்டு மாஸ்க் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு காம்பனண்ட் ஆக்கிட்டு ஆட் காம்பனண்ட் கொடுப்போம். 4 காம்பனண்ட் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த காம்பனண்ட் ஃபஸ்ட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு லைக் எல்லாமே 3மே இருக்கக்கூடாதுல்ல. ஸோ நம்ம வந்து 1 2 3 3மே இப்படி ஹைட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நமக்கு தெரியணும். ஸோ செகண்ட் அண்ட் தேர்டை ஹைட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதில் 2 லைனும் தெரியணும். இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் தெரியக்கூடாது. ஸோ அதை ஹைட் பண்ணிடலாம். இப்போ கடைசியில் வந்து எல்லாமே தெரியணும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்லேருந்து இந்த ஸ்க்ரீனுக்கு ஆட்டோ டிலே ஆகணும்.
auto delay 1 millisecond. ஓகே, ஸ்மார்ட் அனிமேட் ஈஸி அவுட்டு. ஸோ அதே தான் எல்லாத்துக்கும். ஆட்டோ டிலே ஆஃப்டர் டிலே 1 millisecond. ஸோ இங்கேயும் அதுதான், ஆஃப்டர் டிலே 1 millisecond. ஸோ இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ ரீப்ளேஸ் பண்ணியாச்சா, ஃப்ளோ பண்ணிவிட்டு ஓகே, சூப்பராக வந்துருச்சா. இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகி நின்னதுக்கப்புறம் இந்த இமேஜ் வரணும். ஸோ முதல்ல இதை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணியாச்சு. அண்டு இதை ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஒப்பாசிட்டியை வந்து 0 ஆக்கிடலாம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து காம்பனன்ட் செட் கொடுத்துட்டு இப்போ ப்ரோட்டோடைப் பண்ணுவோம். சேம் ஆஃப்டர் டிலே. இப்போ வந்து எப்படின்னா 1 minute, இதில் வந்து 300 millisecond 4 இருக்குது. அப்போ 1200 millisecond. ஸோ இப்போ 1200 millisecondக்கு அப்புறமா நமக்கு இது ஃப்ளோ ஆகணும். ஸோ நம்ம 10 millisecond எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ஸோ இப்போது இதை காப்பி பண்ணி இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வருது, பட்டு இருங்க. ஆஃப்டர் டிலே ஈஸி அவுட் ஸ்மார்ட் அனிமேட்டில் தான் இருக்குது. நேவிகேட் டு சேஞ்ச் டு இருக்கட்டும். ஆஃப்டர் டிலே $1,200 சேஞ்ச். இதோட பேர் ஓகே, இசா குரூப்னு இருக்கா. ஓகே, ஈஸி கொடுப்போம் 300. ஓகே, இப்போ திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ சூப்பராக வந்திருக்கு. இப்போது இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு லோடிங் பேஜ் மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கு லோட் ரெடி பண்ணிப்போம். ஸோ ரெக்டாங்கிள் வித் வந்து ஒரு 400, ஹைட்டு வந்து 20 கொடுத்துக்கலாம். ரேடியஸ் 0 பண்ணிக்கலாம். இது வந்து என்ன கலர் வைக்கலாம்? சரி, முதல்ல இதை வந்து கண்ட்ரோல் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து 20x20 எப்படி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து கலர் மஞ்சள் கலரை கொடுப்போம். ஓகே, இப்போது இதை வந்து காம்பனண்ட் ஆக்கி ஒரு வேரியண்ட் எடுத்துப்போம். இப்போ இதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணலாம். சேம் ஆஃப்டர் டிலே ஸ்மார்ட் அனிமேட். சாரி, இப்போ பண்ணலாம். லைக்
வச்சுப்போம். இஸ் அவுட். ஓகே. இப்போ வந்து இன்னொரு ஃப்ரேம் ரெடி பண்ணிக்கலாம். சேம் சைஸ் ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு காம்பனண்ட்ஸில் போயிட்டு காம்பனண்ட்டை இன்சர்ட் பண்ணலாம். இப்போ இது வந்து எவ்வளோ போகுது? 500, 300, 800 மில்லி செகண்ட் வர்றப்போ தான் இது ஃபுல்லாக முடியுது. ஸோ 800 முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் டிலேயில் இன்ஸ்டன்ட் வச்சுக்கோமா, 800 வச்சுக்கலாம். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த ஃப்ளோவை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இதுக்கு ஃப்ளோ கொடுப்போம். சூப்பர். இதில் வேறு எதனா வேரியேஷன் பண்ணால் கூட நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஸ்டன்ட் வராமல் டிசால்வ் கூட வச்சு பார்க்கலாம். ஸோ டிசால்வ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். இந்த மாதிரி அனிமேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம சேனல் பூமரேங் தமிழ். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.